என் பெயர் டாக்டர் தேலாய் குவான். நான் அறிவியல் பீடத்தின் துணை டீன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையைச் சேர்ந்தவன். நான் பயோமெடிக்கல் மற்றும் டயட்டெட்டிக்ஸ் மாணவர்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த திட்டத்திற்காக நாங்கள் மின்காந்த மிகை உணர்திறன் நோய்க்குறியை ஆராய்கிறோம். சுருக்கமாக இதை ESS என்று அழைப்போம். ESS பாதிப்பு இருப்பதாக கருதும் பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பு விளைவுகளை ஆராய M-கார்டு எனப்படும் கையடக்க கருவியை பயன்படுத்துகிறோம். இந்த திட்டத்தில் பங்கேற்பாளர்கள் 3 நாட்கள் இந்த கருவியை அணிவார்கள். கருவி அணிவதற்கு முன்னும் பின்னும் இரத்த அணுக்களின் அமைப்பையும் ரூலோ உருவாக்கத்தையும் கவனிப்போம். மேலும் ஹீட் ஷாக் புரோட்டீன், ஹிஸ்டமைன் உள்ளிட்ட ஆக்சிஜனேற்ற குறிகாட்டிகளை ஆராய பிளாஸ்மா சேகரிப்போம். மேலும் மெலோன்டியால்டிஹைட் மார்க்கர் போன்ற ஒவ்வாமை குறிகாட்டிகளையும் நாங்கள் ஆராய்வோம். மேலும் செரோடோனின் மார்க்கர் எனப்படும் நரம்பியல் குறிகாட்டியையும் நாங்கள் ஆராய்கிறோம். எனவே இந்த மின்காந்த புலத்திற்கு அதிகமாக வெளிப்படும் போது அது இரத்த அணுக்களின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே இது ரூலோ உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும். இரத்த ஓட்டத்தில் ரூலோ எனப்படும் இந்த அமைப்பு உருவானவுடன் அது உடல் முழுவதும் ஆக்சிஜன் விநியோகத்தை குறைக்கும். மேலும் இது நுண் இரத்த நாளங்களின் சுழற்சியையும் பாதிக்கும். இந்த நுண் இரத்த நாள சுழற்சி பாதிக்கப்பட்டால் அது பல அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும். இது இந்த ESS எனப்படும் மின்காந்த மிகை உணர்திறன் நோய்க்குறிக்கு வழிவகுக்கும் குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்ல. ரூலோ உருவாக்கம் என்பது ஒரு உயிரியல் குறிகாட்டி என்று சொல்வதை விட நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். யாரோ ஒருவர் குறிப்பிட்ட மின்காந்த புலத்திற்கு அதிகமாக வெளிப்படுகிறார் என்பதை குறிக்கும் ஆரம்ப கட்ட உடலியல் குறிகாட்டி இது என்று நான் கூறுவேன். நமது சாதாரண சிவப்பு இரத்த அணுக்களை சுற்றி எதிர்மறை மின்னூட்டங்கள் இருக்கும். இந்த மின்காந்த புலத்திற்கு அதிகமாக வெளிப்படும் போது அந்த மின்னூட்டங்கள் குறைந்து விலக்கும் விசைகள் குறையக்கூடும். பின்னர் அனைத்து சிவப்பு இரத்த அணுக்களும் ஒன்றிணைந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ரூலோ உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும். அனைத்து சிவப்பு இரத்த அணுக்களும் ஒன்றிணைந்து இரத்த ஓட்டத்தில் சிக்கிக்கொள்ளும். இது நுண் இரத்த நாள ஓட்டத்தை பாதிக்கலாம். மேலும் இது சாதாரண இரத்த ஓட்டத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். வெறும் 3 நாள் கண்காணிப்பில் 70.3% பங்கேற்பாளர்கள் அறிகுறிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டதாக தெரிவித்தனர். இரத்த அணுக்கள் ஒன்றிணைவதில் 57% குறைவை நாங்கள் கவனித்தோம். இது சீரான இரத்த ஓட்டம், மேம்பட்ட நுண் சுழற்சி மற்றும் செல் அளவில் ஊட்டச்சத்து விநியோகத்திற்கு முக்கியமானது. கூடுதலாக செரோடோனின் அளவு 59 MB அதிகரித்தது. இது சிறந்த மனநிலை, தூக்கம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு உதவுகிறது. 3 நாள் குறுகிய கால ஆய்விலேயே முடிவுகள் மிகவும் சாதகமாக இருந்தன. M-கார்டு தொழில்நுட்பத்தில் நீண்ட கால ஆய்வின் போது இன்னும் தெளிவான மற்றும் புள்ளிவிவர ரீதியான குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கிறோம்.